விஜய்க்கு துணை முதல்வர் பதவியை கொடுக்க தேசிய ஜனநாயக கூட்டணி முடிவா? கூட்டணியில் சேர 55 தொகுதிகள் அளிக்க முன்வந்துள்ள நிலையில் குறைந்தது 80 தொகுதிகளை விஜய் கேட்பதாக தகவல். அதிமுக கூட்டணிக்கு விஜய் வந்தால் கெய்னர், இல்லை என்றால் லூசர். அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பேட்டி. நம்முடைய விஜய் அதிமுக தலைமையேற்று எங்கூட வந்தால் he is the gainer or he is the loser. கெய்னரா லூசரா அவர் டிசைட் பண்ணிட்டோம். தேசிய ஜனநாயக கூட்டணியில் விஜய் இணைவது குறித்து முடிவெடுப்பது எடப்பாடி பழனிசாமி தான். அதிகாரப்பூர்வமாக பேச்சுவார்த்தை நடத்தப்படவில்லை என இபிஎஸ் கூறிவிட்டதாக அண்ணாமலை பேட்டி. ஆனால் விஜய் அவர்கள் கூட்டணியை பொறுத்தவரை நான் ஏற்கனவே சொல்லியிருக்காங்கன்னா, நாங்களாம் எங்கேயும் சொல்ல அதிகாரப்பூர்வமாக திரு எடப்பாடி பழனிசாமி அண்ணன் அவர்கள் நேற்று சொன்னார், முந்தானித்து சொன்னார், யாரும் பேச்சுவார்த்தை நடத்தவில்லை, அதோடு முடிந்ததாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம். பாஜக, அதிமுக அல்லது ராமதாஸ் சசிகலாவுடன் தாவேக கூட்டணி பேச்சு என்பது உண்மையல்ல. தாவேக இணை பொதுச் செயலாளர் சிடிஆர் நிர்மல்குமார் எக்ஸ் பதிவு. பாஜகவுடன் தாவேக கூட்டணி அமைத்தால் திமுகவிற்குத்தான் நல்லது என திமுக செய்தி தொடர்பாளர் டிகேஎஸ் இளங்கோவன் பேச்சு. பாஜகவுடன் கூட்டணி சேரும் எந்த கட்சியும் தமிழ்நாட்டில் வெற்றி பெறாது என்றும் பேட்டி. குறிப்பா தாவேகா தேசிய ஜனநாயக கூட்டணி இணைய போறதால ஒரு பேச்சு இருக்கு. அப்படி வந்தா திமுக அது போட்டியா அமையுமா? அது போன்ற ஒரு கூட்டணி ரொம்ப நல்லதா அமையும். எனக்கு பாஜகவோட சேர்ந்த எந்த கட்சியும் ஜெயிச்சதில்லைங்க. மக்களுக்கு பிடித்தவர்களுக்கு மட்டுமே இம்முறை சீட் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திட்டவட்டம். வேட்பாளர் தேர்வு யாருக்கு எந்த தொகுதியை ஒதுக்க வேண்டும் என்பதை தான் பார்த்துக் கொள்வதாக பேச்சு. தேர்தல் முடியும் வரை எந்த உட்கட்சி பிரச்சனையும் இருக்கக்கூடாது என திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவுறுத்தல். தேவையின்றி கட்சிக்குள் குழப்பமோ பிரச்சனையோ உண்டாக்கினால் உடனடியாக நடவடிக்கை பாயும் என்றும் எச்சரிக்கை. அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளுடன் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் ஆலோசனை. மறைந்த தலைவர்களின் சிலைகளை மூடக்கூடாது என திமுக, அதிமுக வலியுறுத்தல். கரூர், ஈரோடு, நாகை, விருதுநகர் மாவட்ட எஸ்பிக்களை மாற்றம் செய்து தேர்தல் ஆணையம் உத்தரவு. இடமாற்ற ஆணையை உடனடியாக அமல்படுத்த தலைமை செயலாளருக்கு கடிதம். ஹோர்முஸ் நீரிணையை கடந்து குஜராத் வந்தது சிவாலிக் எல்பிஜி சரக்கு கப்பல். போருக்கிடையே ஈரான் அனுமதித்த நிலையில் கேஸ் தட்டுப்பாடு சரியாக வாய்ப்பு. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் தென் தமிழக கடலோர மாவட்டங்களில் இன்று லேசான மழை பெய்யக்கூடும். நீலகிரி மாவட்டத்தில் இடிமின்னலுடன் வாய்ப்பு என வானிலை மையம் கணிப்பு. சவரனுக்கு 400 ரூபாய் குறைந்து 1,17,680 ரூபாய்க்கு விற்பனையாகும் ஆபரண தங்கம். வெள்ளி விலை கிலோவுக்கு 4,000 ரூபாய் குறைந்தது. தேர்தல் நடத்தை விதிகளை தீவிரமாக அமல்படுத்த தமிழ்நாடு உள்ளிட்ட 5 மாநிலங்களுக்கு தேர்தல் ஆணையம் உத்தரவு. அரசு வாகனங்களை தேர்தல் பரப்புரைக்கு பயன்படுத்த தடை. தமிழ்நாட்டில் வேட்புமனு தாக்கலுக்கு 8 நாட்கள் அறிவிக்கப்பட்ட போதும் 5 நாட்களே அவகாசம். 3 நாட்கள் விடுமுறை என தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் பேட்டி. Can be filed between 11 a.m. and 3 p.m. from Monday, that is 30th-3, till the last date for receipt of nomination 6th Aniki, except 31st-3, which is a holiday, 3rd-4, which is again a holiday, and 5th-4, which is a Sunday. These are public holidays. தேர்தல் அறிவிக்கப்பட்டதால் தமிழ்நாடு முழுவதும் வாகன சோதனை தீவிரம். பரிசு பொருட்கள் மற்றும் அளவுக்கு அதிகமான பணம் எடுத்துச் செல்லப்படுகிறதா என அதிகாரிகள் ஆய்வு. நடத்தை விதிகள் அமலானதால் 50,000க்கு மேல் ரொக்கமாக எடுத்துச் செல்ல ரசீது அவசியம். மீறினால் பணம் பறிமுதல் செய்யப்படும் என தேர்தல் ஆணையம் எச்சரிக்கை. திருப்பூரில் வாகனத்தில் இருந்த 2 லட்சம் ரூபாய் பணத்தை பறிமுதல் செய்த பறக்கும் படையினர். மருத்துவ செலவுக்கு கொண்டு செல்வதாக அதிகாரிகளிடம் கண்ணீர் மல்க கெஞ்சிய பெண்.
2 லட்சம் ரூபாய் நீங்க வச்சுட்டு இல்லையா, அதுக்கான ஒண்ணு ஏடிஎம்ல இருந்து பணம் எடுத்துட்டு தான் அதை காமிக்கணும். பேங்க் ஸ்டேட்மெண்ட் இருக்கா? டாக்டர் அப்பாயின்மெண்ட் எல்லாமே சரி, அது மாதிரி இருந்தா நான் விசாரிச்சுருக்கோம். நிறைய ஆவணங்கள் இருந்தால். தமிழ்நாட்டில் ஒரே நாளில் 1,26,00,000 ரூபாய் பறிமுதல். அதிகமாக எடுத்து சென்ற பணம் உள்ளிட்டவை பறிமுதல் என அர்ச்சனா பட்நாயக் தகவல். தூத்துக்குடியில் வாகன சோதனையின் போது ஏராளமான விசில்களை பறிமுதல் செய்த பறக்கும் படையினர். தமிழக வெற்றிக் கழகம் என்று அச்சடிக்கப்பட்ட மஞ்சள் பைகள், பரிசுப் பொருட்களையும் கைப்பற்றி விசாரணை. திருப்பூரில் பறக்கும் படையினர் நடத்திய வாகன சோதனையில் பெங்களூருவில் இருந்து வந்த நபரிடம் 35 லட்சம் ரூபாய் பறிமுதல். கடலூர் மாவட்டம் பெண்ணாடம் அருகே 12 லட்சம் ரூபாய் கைப்பற்றப்பட்டு கருவூலத்தில் ஒப்படைப்பு. தேர்தல் நடத்தை விதிமுறைகள் காரணமாக புதுச்சேரியில் இரவு 10 மணிக்கு மதுக்கடைகளை மூட கலால்துறை உத்தரவு. குடோன்களில் இருந்து காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை மட்டுமே மதுபானங்களை கொண்டு செல்ல வேண்டும் என்றும் கலால்துறை ஆணை. புதுச்சேரியில் சட்டப்பேரவை தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடக்கம். முதல் நாளில் ஒருவர் கூட மனு தாக்கல் செய்யவில்லை. தேர்தல் நடத்தை விதிகள் அமலானதால் ஆட்சி அலுவலகங்களில் நடைபெறாத மக்கள் குறைதீர் முகாம்கள். அலுவலக வளாகத்தில் வைக்கப்பட்ட பெட்டிகளில் மனுவை போட்டுவிட்டு செல்லும் மக்கள். சென்னையில் ஒவ்வொரு தொகுதியிலும் 3 பறக்கும் படைகள் சோதனையில் ஈடுபட்டுள்ளன. 24 மணி நேரமும் புகார்களை அளிக்க கட்டணமில்லா தொலைபேசி எண்ணையும் அறிவித்தார் தேர்தல் நடத்தும் அலுவலர் குமரகுருபரன். ரஜினிகாந்த் பற்றி ஆதவ் அர்ஜுனா பேசிய வார்த்தைகள் மன்னிக்க முடியாதது. தனது பேச்சுக்கு ஆதவ் வருத்தம் கூட தெரிவிக்கவில்லை என நைனா நாகேந்திரன் பேட்டி. ஆதவ் அர்ஜுனா அவர்கள் நிச்சயமாக ரஜினிகாந்த் ரசிகர்களிடம் நிச்சயமாக ஒரு வருத்தத்தை தெரிவிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அறிவிப்பு: தமிழ் சிறுகதையின் தடங்கள் என்ற புத்தகத்துக்காக விருது பெறுகிறார். சாகித்ய அகாடமி விருது பெறும் எழுத்தாளர் தமிழ்ச்செல்வனுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வாழ்த்து. தாமதமானாலும் இறுதியில் சரியான கைகளில் சாகித்ய அகாடமி சேர இருப்பதில் மகிழ்ச்சி என பதிவு. கடந்த 2021 தேர்தலுக்கான வேட்புமனுவில் எடப்பாடி பழனிசாமி சொத்து விவரத்தை மறைத்து தவறான தகவலை கொடுத்ததாக புகார். இபிஎஸ் தொடர்ந்த மேல்முறையீட்டு வழக்கை ஏப்ரல் 14ஆம் தேதி விசாரிக்கிறது உச்சநீதிமன்றம். அடுத்த வாரம் பாஜக தேர்தல் அறிக்கை வெளியிடப்படுவதாக தமிழிசை சவுந்தரராஜன் அறிவிப்பு. மக்களுக்கான தொலைநோக்கு பார்வை கொண்ட தேர்தல் அறிக்கையாக இருக்கும் என்றும் பேட்டி. எங்களோட தேர்தல் அறிக்கை நிறைவு பகுதியை அடைந்திருக்கிறது. தேர்தல் அறிக்கை மக்களுக்கான தேர்தல் அறிக்கையாக, தொலைநோக்கு பார்வையோடு கூடிய தேர்தல் அறிக்கையாக இருக்கும்.